தொடர்ந்து பாமகவில் நீடித்து வந்த தந்தை மகன் மோதலானது இன்றைய தினம் தந்தை மகன் இந்த சந்திப்பை அடுத்து முடிவுக்கு வருமா அப்படின்ற கேள்வி நீடிக்கக்கூடிய நிலையிலேயே குடும்ப உறுப்பினர்கள் ஒருபுறம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே சமயம் அதிமுகல இருந்து திரு சைதை துரைசாமி அவர்கள் அங்க தைலாபுரத்துக்கு வந்திருக்கிறதாவும், குருமூர்த்தி அவர்களுமே ஆடிட்டர் அவர்கள் அங்க இருக்கிறதா சொல்லப்படுது. என்ன நடக்குது அப்படின்ற விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது தந்தை மகன் பேச்சுவார்த்தை அப்படின்றதையும் தாண்டி தற்பொழுது அதிமுகல இருந்து சைதை துரைசாமி வந்திருக்காங்க, ஆடிட்டர் குருமூர்த்தி வந்திருக்காரு அங்க பேச்சுவார்த்தை நடத்த அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப உறுப்பினர்கள் தான் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய அதே வேளையில அரசியல் ரீதியாக அதிமுக திரு குருமூர்த்தி அப்படின்னு வர்றப்போ இது அதாவது திமுக ஒருபுறம் கூட்டணி பலமான கூட்டணி அப்படின்றதையும் தாண்டி அதிமுகவும் பலமான கூட்டணி அமைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வந்த நிலையில அதிமுகல இருந்து சைதை துரைசாமி அவர்கள் வந்திருக்காங்க. இது தந்தை மகன் மோதலை தாண்டி கூட்டணி விவகாரங்களும் இதுல உள்ள இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? கௌதமி, இதுல முதற்கட்டமாக இது கூட்டணி சம்பந்தமாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் பாமக நிர்வாகிகள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. மேலும் மற்றொரு கூடுதல் தகவல் என்றால் சைதை துரைசாமி அவர்களை பொறுத்தவரையிலே தற்போது அதிமுகவில் ஒரு ஆக்டிவ் மெம்பராக அவர் இல்லை. அதிமுகவிலே அவர் தொடர்கிறார் என்றாலும் கூட அவர் அதிமுகவினுடைய எந்த விதமான கூட்டங்களிலும் அவர் பங்கேற்பதில்லை. சொல்ல போனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே கூட சில தினங்களுக்கு முன்பெல்லாம் தொடர்ச்சியாக அவர் பேசி வருகின்றார். எனவே இவர் செல்வது பல ஆண்டுகளாக டாக்டர் ராமதாசுடன் இருக்கக்கூடிய நட்பு, அதாவது குடும்ப நட்பு, கட்சியை தாண்டி குடும்ப அளவில் இருக்கக்கூடிய ஒரு நட்பு. அந்த குடும்பத்தில் ஒரு பிணக்கு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஒரு குடும்ப நண்பராக அந்த குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலை தவிர்ப்பதற்கு அல்லது தன்னால் முடிந்த முயற்சியை செய்வதற்காகத்தான் அவர் சென்றிருக்கிறார். இது கட்சி ரீதியான சந்திப்பு அல்ல, குடும்ப நண்பர்கள் சந்தித்துக் கொள்ள ஒரு நட்பு என்றும் நாம் விசாரித்த போது சொல்கிறார்கள். அதே போல ஆடிட்டர் குருமூர்த்தி பாஜகவிற்கு நெருக்கமான ஒரு நபராக அறியப்பட்டாலும் கூட அவர்தான் கூட்டணி விவகாரங்களை முடிவு செய்கிறார் என்றெல்லாம் கூட சொல்லப்படுகிறது. குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்த போது கூட கூட்டணி தொடர்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டிற்கே சென்று பார்த்தார். அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு மிக்கவராக முக்கிய நபராக பார்க்கப்படுகிறார் என்றாலும் கூட இது முதற்கட்டமாக சமரச பேச்சுவார்த்தை, இது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இல்லை என்று இரண்டு தரப்பிலுமே நம்மிடம் ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்கிறார்கள். காலையிலிருந்து தற்போது வரை என்ன நடந்தது என்று நாம் சுருக்கமாக பார்க்க வேண்டுமானால் பாமகவில் தந்தை மகன் இடையே கடந்த ஒரு ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த பிரச்சனை 3 மாதங்களாக இந்த பிரச்சனை நீண்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளி என்று பார்த்தால் டிசம்பர் மாதத்தில் பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் பாண்டிச்சேரியில் நடைபெறுகிறது. அதில் முகுந்தனை அவர் இளைஞரணி செயலாளராக அறிவிக்கின்றார். அந்த இடத்திலேயே அன்புமணி அவர்களுக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் கருத்து மோதல் ஏற்படுகிறது. பிறகு ஒரு 3 மாத காலமாக இது இலைமறை காயாக தொடர்ந்து அந்த புகைச்சல் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. பிறகு ஏப்ரல் மாதத்தில் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ், நானே இந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன், டாக்டர் அன்புமணி இனிமேல் இந்த கட்சியினுடைய செயல் தலைவராக மட்டும் செயல்படுவார் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகு மே மாதம் 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்க மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலும் இருவரும் சுமூகமாக பேசிக் கொள்ளவில்லை. டாக்டர் ராமதாஸ் கொடி வைத்துதான் பேசினார் என்று பல விஷயங்கள் வெளிப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் கடந்த வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் அன்புமணியின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். இந்த நிலையிலேதான் கடந்த சில நாட்களாக டாக்டர் ராமதாஸ் தன் தரப்பு ஆதரவாளர்களை பதவி கொடுத்து தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிட்டு வந்தார். இந்த நிலையில் அன்புமணியும் பதில் அறிக்கைகளை வெளியிட்டு வந்தார். தற்போது பாமகவினுடைய நிர்வாகிகளாக யார் யார் தொடர்கிறார்களோ அவர்கள் அப்படியே தொடர்வார்கள், இவர்களை யாரும் நீக்க முடியாது, நான் தான் இந்த கட்சியோட தலைவர், நான் ஒருபோதும் செயல் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கட்சியினுடைய பொதுக்குழு என்னை தேர்வு செய்திருக்கிறது, எனவே பொதுக்குழுவினுடைய அடிப்படையிலே கட்சி பைலா அடிப்படையிலே நான் தான் இந்த கட்சியினுடைய தலைவராக செயல்படுவேன் என்று சொல்லி வந்தார். இந்த நிலையில் இன்று வியாழக்கிழமை டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சந்தித்து வருகிறார். எனவே இன்றைய செய்தியாளர் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று சொல்லி வந்தார்கள். இந்த நிலையிலேதான் அதிகாலையிலேயே டாக்டர் அன்புமணி புறப்பட்டு தைலாபுரம் சென்றிருக்கிறார். தன்னுடைய தந்தையும் டாக்டர் அதாவது பாமகவினுடைய நிறுவனருமான டாக்டர் ராமதாஸை சந்தித்து தற்போது பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. தன்னுடைய தாய் மற்றும் தந்தையை அவர் சந்தித்திருப்பார், பேசியிருப்பார் என்று அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இந்த சந்திப்பின் மூலமாக தந்தை மகன் இருவருக்குமான அந்த பிணக்கு முற்றுப்புள்ளி வருமா என்பது பாமக நிர்வாகிகளுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.
தற்போது பாமகவில் 2 தரப்பாக நிர்வாகிகள் பிரிந்திருந்தாலும் கூட பெரும்பான்மை நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களிடம் சொல்லி வந்தது 2 தரப்பும் ஒன்று சேர்ந்து விட வேண்டும். தனித்தனியாக இருந்தால் அது யாருக்குமே நன்மை பயக்காது. தேர்தல் நேரத்தில் இது பாமகவிற்கு பெரிய பின்னடைவாக இருக்கும். எனவே 2 தரப்பும் ஒன்று சேர வேண்டும் என்று தொடர்ந்து பேட்டிகளை கொடுத்து வந்தார்கள். இந்த நிலையிலேதான் அன்புமணி இறங்கி வந்திருப்பதாக தெரிகின்றது. தன்னுடைய சென்னை இல்லத்திலிருந்து பனையூர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு அவர் தைலாபுரம் சென்று தன்னுடைய தந்தையும் நிறுவனருமான ராமதாஸை சந்தித்து பேசியிருக்கின்றார். உடனே அவருடைய சகோதரி ஸ்ரீ காந்தி அவரும் வந்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியது டாக்டர் அன்புமணியினுடைய 3வது மகள் சஞ்சித்ரா அவரும் இந்த சந்திப்பில் உடன் வந்திருக்கிறார். ஏன் இதை நாம் பர்டிகுலராக சுட்டிக்காண்பிக்கிறோம் என்றால் டாக்டர் ராமதாஸுக்கு பல பேர குழந்தைகள் இருந்தாலும் அன்புமணியுடைய 3வது மகள் அவருக்கு இன்னும் திருமணமாகவே கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மிகுந்த ஒரு அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒரு செல்ல பேர குழந்தை என்று சொல்லப்படுகிறது. எனவே டாக்டர் ராமதாஸ் மனம் இறங்குவதற்காக அவரிடம் ஒரு தூதுவராக கூட அந்த அடிப்படையில அந்த 3வது மகனும் வந்திருக்கிறார் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. எனவே தற்போது இந்த சந்திப்பு சுமூகமாக நடைபெற்றிருப்பதாக பாமக தரப்பினர் தெரிவிக்கிறார்கள். அவருக்கு சந்தித்து விட்டு வெளியே வந்த உடனே ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் அதிமுகவில் உள்ள முக்கிய பிரமுகராகவும் குறிப்பாக சென்னை மாநகர மேயராகவும் இருந்த சைதை துரைசாமி 2வது முறையாக வந்திருக்கிறார். ஏற்கனவே ஏப்ரல் 13ஆம் தேதி சைதை துரைசாமி இதே தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டாக்டர் ராமதாசுடன் பேசினார். அவர் வெளியில் நான் டிஎன்பிசி சம்பந்தமாக பேசினேன் என்று சொன்னாலும் நாம் தைலாபுரம் தோட்ட வட்டாரத்தில் விசாரித்த போது தந்தை மகன் மோதலை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், இது நல்லதல்ல என்று தன்னுடைய குடும்ப நண்பர் தன்னுடைய வழிகாட்டி என்ற அடிப்படையிலே அவரிடம் சில கருத்துக்களை சைதை துரைசாமி எடுத்துரைத்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையிலேதான் 2வது முறையாக தைலாபுரம் தோட்டத்துக்கு சைதை துரைசாமி வந்திருக்கின்றார். எனவே இந்த 3 பேரும் தற்போது சந்தித்து பேசி வருகிறார்கள். சொல்லப்போனால் 4 பேர், அதாவது டாக்டர் ராமதாஸ், ஸ்ரீ காந்தி, ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி, இந்த 4 பேரும் தற்போது டாக்டர் ராமதாஸ் இல்லத்தில் இருக்கிறார்கள், ஆலோசனை செய்து வருகிறார்கள். தைலாபுரத்தில் நீடித்த இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது தந்தை மகனுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை அப்படின்றது நிறைவு பெற்றிருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து நீடித்து வரும் இந்த மோதல் போக்கு இன்றைய தினம் முற்று பெறுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நீடிக்கிறது.